என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குலோப் ஜாமுன் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 2 நாளாக என்னோடய பையன் அருண் வந்து குலோப் ஜாமுன் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கோதுமை மாவில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். இதில் எப்படி பண்ணலாம், கோதுமை மாவில் எப்படி பண்ணலாம் குலோப் ஜாமுன்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கீ போட்டு கோதுமை மாவை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோதுமை மாவுலேருந்து பச்சை ஸ்மெல் வரும், பச்சை வாசம் வரும். அதை வந்து நம்ம நெய்யில் போட்டு வறுக்கும் போது நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். அந்த அரோமா வர வரைக்கும் நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், கருகிராமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதை வேறு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த சூடு, அதாவது ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது அதில் லைட்டாக உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிணையிற அளவுக்கு நம்ம வந்து அதை பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஸ்டிக்கியாகவே பிணைஞ்சிக்கலாம். இது வந்து குலோப் ஜாமுன் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்டிக்கியாகவே நம்ம பிணைஞ்சிக்கலாம். மாவு சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்ட் இருக்கணும், பட் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும் அந்த மாவு, அந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சிட்டு அதை வந்து நம்ம நெய் போட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம். அந்த மாவு அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுக்கலாம். அதுக்கு இப்போ நான் இதில் நெய் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துட்டேன். 15 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சமாக கீ கையில் அப்ளை பண்ணிவிட்டு கையில் லைட்டாக கீ அப்ளை பண்ணி குலோப் ஜாமுன் பிடிக்கிற மாதிரி குட்டி குட்டியாக மாவை வந்து பால் ரவுடி பண்ணிக்கலாம். என்னோட பையனை எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் பண்ணுறதை பார்த்து எங்கள் நர்னும் சேர்ந்து கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனும் எனக்கு வந்து பால் வந்து ரவுண்ட் பண்ணி கொடுத்தான். இது ஃபுல்லாக பால்லாம் ரவுண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜீரா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ஜீரா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொதிச்ச உடனே சர்க்கரை, நமக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை போட்டு எடுத்தேன் அப்படின்னா அந்த சர்க்கரையை வந்து ஃபுல்லாக டைல்யூட் பண்ணிக்கலாம். 1.5 செம்பு தண்ணி, 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கு வந்துட்டு நான் 2 கப் சுகர் நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த சுகர் வந்து ஃபுல்லாக டைல்யூட் ஆகிற வரை நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து கம்பி பதம்லாம் தேவை கிடையாது, ஜஸ்ட்டு சுகர் டைல்யூட் ஆனால் போதும். சுகர் டைல்யூட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நான் 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஆற விட்டுறலாம். நல்லா தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை ஃபுல்லாக ஆற விட்டுறலாம். இது ஆறுற கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்க பாலை வந்து ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாமே வந்து டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது அந்த ஜீரா வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம வந்து குலோப் ஜாமுனோட ஆட் பண்ணிக்கலாம். குலோப் ஜாமுனோட அந்த ஜீராவை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக வந்துட்டு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் கொடுத்துடலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா அது வந்து சாஃப்ட்னஸ் ஆகும்.